ஹலோ நெட்டிசன்ஸ், யூ ஆர் வாட்சிங் வினெட்டிஸ் ஐடி. இந்த ட்ரபிள் ஷூட்டிங் எபிசோடில் நம்ம என்ன ட்ரபிள் ஷூட் பண்ண போறோம்னா, டெல்நெட் கிளைண்ட் கமாண்டை யூஸ் பண்ணாமல் அல்டர்னேட் டூல் யூஸ் பண்ணி எப்படி டிசிபி கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எதனால் நம்ம டிசிபி கிளைண்ட்டை யூஸ் பண்ணாமல் அல்டர்னேட் டூல் யூஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு வரலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், பை டிஃபால்ட்டாக விண்டோஸ் மிஷின்ஸில் டெல்நெட் கிளைண்ட் வந்து டிசேபிளாக தான் இருக்கும். இதை எனேபிள் பண்ணணும்னா நமக்கு அட்மின் ப்ரிவிலேஜ் இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு அட்மின் ப்ரிவிலேஜ் இருந்துச்சுன்னா எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு தெரியலனா, நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ட்ரபுள் ஷூட்டிங்னு வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து டெல்நெட் இஸ் நாட் ரெகக்னைஸ் அஸ் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரொசீஜராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஓகே, பேக் டு த வீடியோ. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எனேபிள் பண்ண முடியல, அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் அல்டர்னேட் டூல் யூஸ் பண்ணி தான் டிசிபி கனெக்டிவிட்டியை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் இஷ்யூ என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் வந்து டெல்நெட் கிளைண்ட்டையும் சரி டெல்நெட் சர்வரையும் சரி டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது எதனால் டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, டெல்நெட் வந்து ஒரு அன்செக்யூர் ப்ரோட்டோகால். இது வழியாக நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து பிளைன் டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக டெல்நெட் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி அல்டர்னேட் டூல் யூஸ் பண்ணி டிசிபி கனெக்டிவிட்டியை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்தே நம்ம பவர் ஷெல்லுக்கு ஸ்விட்ச் பண்ணலாம். ஸ்பேஸ் எதுவுமே விடாமல் பவர் ஷெல்லுன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ நம்ம பவர் ஷெல் ஸ்க்ரீனுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிட்டோம். டிசிபி கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறதுக்கான கமாண்டு டெஸ்ட் ஐஃபன் நெட் கனெக்ஷன். நீங்கள் டிசிபி ஐஃபன் நெட்னு வரைக்கும் டைப் பண்ணிவிட்டு டேப் கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ஆட்டோ கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் செக் பண்ணக்கூடிய ரிமோட் அட்ரஸ். ஸோ நான் இப்போ என்னோட வெப்சைட்டை தான் செக் பண்ண போகிறேன். ஸோ www.vinetis.com, தென் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஐஃபன் ரிமோட் போர்ட், டிசிபி போர்ட் வந்து 443. ஹெச்டிடிபிஎஸ்ல என்னோட வெப்சைட் வந்து ரன் ஆகுது. ஸோ 443 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா நமக்கு டிசிபி வந்து ப்ரோப் ஆகுது. ஸோ ப்ரோப் ஆகிட்டு இந்த இடத்துல நமக்கு கம்ப்யூட்டர் நேம் காட்டுது, ரிமோட் அட்ரஸ் காட்டுது, ரிமோட் சர்வரோட அட்ரஸ்ஸு, தென் ரிமோட் போர்ட் 443 அண்ட் எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக இந்த டிராஃபிக் எக்ஸிட் ஆகுது, வைஃபை இன்டர்ஃபேஸ், தென் சோர்ஸ் அட்ரஸ் என்ன, அண்ட் டிசிபி டெஸ்ட் சக்சீட். இந்த ஃப்ளாக் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ரூன்னு காட்டுச்சுன்னா டிசிபி கனெக்டிவிட்டியில் எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து நமக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா அவுட்புட் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இதே கமாண்டை ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதை லாஸ்ட்டில் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு ஐஃபன் இன்ஃபர்மேஷன் லெவல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு டீட்டெயில்டு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டு அவுட்புட் இருக்கும். இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா, நெக்ஸ்ட் ஆப் ஐபி பார்க்கலாம். ஸோ உங்கள் மிஷினோட ரவுட்டரோட ஐபியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே பண்ணும். உங்களுக்கு இந்த டெஸ்ட் ஐஃபன் நெட் கனெக்ஷன் கமாண்டை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதோட ஏலியஸ் கமாண்டும் இருக்குது. ஸோ அந்த கமாண்டும் நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். டிஎன்சி டெஸ்ட் நெட் கனெக்ஷன், இதுதான் வந்து டெஸ்ட் ஐஃபன் நெட் கனெக்ஷனோட ஏலியஸ் கமாண்டு. ஸோ இந்த கமாண்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சேம் அதே தான், டிஎன்சி ஸ்பேஸ் விட்டுட்டு ரிமோட் சர்வரோட அட்ரஸ். ஸோ இப்போ வந்து நான் www.vinetis.com அகைன் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஐஃபன் போர்ட், தென் அகைன் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 443 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். சேம் அவுட்புட் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். நீங்கள் உங்களுக்கு எந்த கமாண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு எல்லா கமாண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீட் தான் வந்துச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டிசிபி கனெக்ஷன் வந்து சக்சீட் ஆகலை, ஃபெயில் ஆச்சுன்னா என்ன மாதிரியான அவுட்புட் வரும்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ டிஎன்சி ஸ்பேஸ் லோக்கல் ஹோஸ்ட், என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டையே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறேன். ஐஃபன் போர்ட் அகெயின் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 3389. இந்த டிசிபி போர்ட் வந்து மைக்ரோசாஃப்டோட ஆர்டிபி சர்வருக்கு யூஸ் பண்ணுற டிசிபி போர்ட்டு. ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ நமக்கு IPv6 வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருச்சு, IPv4 வந்து ஃபெயில் ஆயிருச்சு. அண்ட் இங்கே கீழே நம்ம செக் பண்ணோன்னா பிங் சக்சீட் வந்து ட்ரூ. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிங் ஆகுது, கனெக்டிவிட்டியில் எந்த இஷ்யூவும் இல்லை.
பட் உங்களுக்கு இங்கே டிசிபி டெஸ்ட் சக்சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபால்ஸில் இருக்கலாம். ஸோ எனக்கு தெரியும் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டிபி வந்து எனேபிள் பண்ணலை. ஸோ அது எனேபிள் பண்ணாதனால ரீசன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ரியல் டைமில் இதை செக் பண்ணுறப்போ உங்களுக்கு டிசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் இருந்துச்சுன்னா அந்த சர்வீஸே வந்து ரன் ஆகாமல் இருக்கலாம். எதனால பிளாக் ஆக இன்னொரு இஷ்யூ எதனால பிளாக் ஆகும்னா ஃபயர்வாலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டினை பண்ணிருக்கலாம் அந்த அந்த ஸ்பெசிஃபிக் போர்ட்டை வந்து. ஸோ அந்த ரீசனுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கனெக்டிவிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்க வினெட்டிஸ் ஐடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் எனேபிள் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அடுத்து ஒரு நல்ல ட்ரபிள் ஷூட்டிங் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.